காலையில் எந்திரிச்சோடனே ரசிகர்கள் தலையில் இடியை இறக்குற மாதிரி ஒரு செய்திங்க. சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஸ்குவாடில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. இதை வந்து கேட்டவுடனே ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்கப்பா அப்படின்னு நம்ம அசால்ட்டாக வந்திருந்தோம். ஆனால் உள்ளே போய் படிக்கும்போது தான் நம்ம தலையில் குண்டை தூக்கி போடுற மாதிரி ஒரு செய்திங்க. சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஸ்குவாடில் பும்ரா இல்லை, பும்ராவுக்கு பதில் ஹர்ஷித் ராணா உள்ளே வராரு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு நியூஸுங்க. இதை வந்து படித்தவொடனே பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டு. உண்மையிலே பும்ரா இல்லாமல் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் என்ன பண்ண போகிறோம்னே தெரிலங்க. முதல்ல என்ன நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் பும்ரா விளையாடுறது வந்து சந்தேகம், ஸ்டார்டிங் லெவல் மேட்சஸை வந்து அவர் ஸ்கிப் பண்ண தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இது மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, எப்பா பும்ரா ஸ்டார்டிங் லெவல்னா கூட அதுக்கப்புறம் எப்படி வந்துடுவார், பும்ரா கண்டிப்பாக சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் இருப்பார் அப்படின்னு நம்ம ஒரே நம்பிக்கையாக வந்திருந்தோம். ஆனால் நம்ம நம்பிக்கையை சுக்குநூறாக்குற மாதிரி இப்போ வந்து பும்ராவுக்கு பதிலாக ஹர்ஷித் ராணா வந்து போட்டுட்டாங்க. இப்போ உண்மையிலே நம்ம இந்தியாவோட பவுலிங் டிபார்ட்மெண்ட்டே அப்படியே பயங்கர வீக்காகிற மாதிரி வந்து ஆயிடுச்சுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம டீமில் பும்ரா, சமி அப்படின்னு நம்மளோட ஸ்குவாடே பயங்கர ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் டிபார்ட்மெண்ட்டு ரொம்ப மோசமாக வீக் ஆயிடுச்சுங்க. ஏன்னா பும்ரா இல்லைனா சமி இருக்கார்லப்பா அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம். என்ன தான் சமி இருந்தாலும் சமியே ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இப்போ பவுலிங் போடுறாரு. இன்னும் வந்து அவரோட ஃபார்முக்கு வந்து வரலங்க. அப்படி இருக்கும்போது மீத ஹர்ஷித் ராணா, ஹர்தீப் சிங் சொல்லி சின்ன சின்ன பவுலர்ஸ் தான் வந்திருக்காங்க. இவங்களை வச்சு நம்ம எப்படி தான் ஃபாஸ்ட் பவுலிங்கில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறோம்னே தெரியல. ஏன்னா பும்ரா தான் எப்பயுமே வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்காண்டி ஒத்தாளாக நின்று நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுக்கக்கூடிய மனுஷன். நம்ம T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுக்கு காரணம் பும்ராவோட பவுலிங் தான். ஓடிஐ வேர்ல்டு கப்பில் ஃபைனல் வரைக்கும் போனோம் அப்படின்னா அதுக்கு காரணமும் பும்ராவோட பவுலிங் தான். அப்பேற்பட்ட பும்ரா இல்லை அப்படின்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமு இதை எப்படி தான் சமாளிக்க போகிறாங்களோ தெரிலங்க. உண்மையிலே பும்ராவுக்கு இந்த அளவுக்கு நிலைமை வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா பாரகவாஸ்கர் சீரீஸில் அவர் போட்ட எஃபோர்ட் தாங்க. ஏன்னா பாரகவாஸ்கர் சீரீஸில் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமில் 11 பேர் வந்துருந்துருக்கலாம். ஆனால் நம்ம பும்ரா மட்டும்தாங்க ஒத்த மனுஷனாக நின்று எப்படியாவது என்னோடய டீமை ஜெயிக்க வைப்பேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட்டை போடு அப்படின்னு அந்த அளவுக்கு எஃபோர்ட்டை வந்து போட்டார். அதனால தாங்க அவருக்கு பாரகவாஸ்கர் சீரீஸில் வந்து இன்ஜுரி ஆச்சு. இப்போ இதனால தான் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி விளையாட முடியாமல் வந்து போயிடுச்சு. உண்மையிலே இந்த ஒரு விஷயத்தை நம்ம இந்தியா எப்படி தான் சமாளிக்க போகிறாங்களோ தெரியல. எப்படியாவது சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் நம்ம இந்தியா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்திருக்கு. ஆனால் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடில் ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட தமிழக வீரரான வருண் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து உள்ளே வந்திருக்காருங்க. இதில் ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, வருண் சக்கரவர்த்தி வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக தான் உள்ளே வருவார்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஜெய்ஸ்வாலுக்கு பதிலாக இவரை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல மூவ் மாதிரி தாங்க வந்து தெரியுது. ஏன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு பேட்டிங்கில் எந்த பிரச்சனையுமே இல்லை. பேட்டிங்கில் எல்லா பிளேயர்ஸ்க்கு மத்தியில் நீயா நானா போட்டி தான் வந்திருக்கு. இப்போ நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும் நம்ம பவுலிங்கில் தான் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி வந்திருக்கு. அதுவும் ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப வீக்காக வந்திருக்கோங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இப்போ வருண் சக்கரவர்த்தியை உள்ளே கொண்டு வந்திருக்கனால நம்ம ஸ்பின்னர்ஸை வச்சு நம்மளோட டீமை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இந்தியா விளையாடுற மேட்சஸ் எல்லாமே யூஏயில் தான் வந்து நடக்க போகுது. யூஏயில் கொஞ்சம் பிச்சர்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமாக வந்திருக்கும். அப்படி இருக்கிறனால ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் நமக்கு கொஞ்சம் வீக்காக இருக்கும்போது நம்ம ஸ்பின்னர்ஸை வச்சு ஈஸியாக நம்மளோட டீமை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். இதனால தான் இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் ஆறுதலாக வந்து பார்க்கப்படுதுங்க. சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் நம்ம இந்தியா என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடில் பும்ரா இல்லாததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.